வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ரால உண்மையிலேயே களை கட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது அங்கிள் ஹவுடியோட ரிட்டன் தான். எப்பா உண்மையிலே செம்மையாக நீங்கள் பண்ணிட்டீங்கப்பா. நான் கூட இந்த ஒயிட் விளக்க காட்டு வரல அந்த மாதிரி விளக்க காட்டி விட்டுருவீங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த ஒயிட்டோட விளக்கு விட்டுட்டு போயாச்சு. அந்த பிரே ஒயிட்டோடைய சாம்ராஜ்யத்தை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார்ல. உண்மையிலே ஹெட்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. ரசிகர்கள் பல பேருக்கு ஒரு பிடிச்ச தகுந்த ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் அங்கிள் ஹவுடியோட ரிட்டனில் நிறைய விஷயங்களை நோட் பண்ணிங்களான்னு தெரில. எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது, அதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயட் 6, அதில் பிரே ஒயிட்டும் உண்டு, அதனால தான் அவங்க ஒயட் 6. இப்போது அந்த 6ல் பார்த்தீங்கன்னா ஒயிட் இல்லை, அதனால் 5 பேரை அவங்க டெபில் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் உண்டு, அது பிரே ஒயிட். அவர் இறந்ததுனால அவரை காட்ட முடியல. கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் காட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மாஸ்க், அதாவது நம்ம நிக்கி கிராஸ் அவங்க சிஸ்டர் அபிகேல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் சிஸ்டர் அபிகேல் கேரக்டரான வேஷத்தை போட்டுட்டு மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா முகமுடி போட்டிருந்தாங்க. இருக்கிறதுலேயே அதுதான் ஹைலைட்ஸு. இப்போ நார்மலாக ஒருத்தவங்க வர்றதுக்கும் மாஸ்க் போட்டு வர்றதுக்கும், நம்ம பிரைவேட் நார்மலாக வர்றதுக்கும் மாஸ்க் போட்டு வரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கேட்டகரியை பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய ட்ரிபிள் ஹைட்ஸு. அதனால் எல்லாருக்குமே மாஸ்க்கு. அதில் இப்போ அடிபட்டு ஒரு முக்கில் கிடக்கிறாரு, அது யார் பார்த்தீங்களா? அது நம்ம கேர்மல் வைஸு. பக்கத்தில் கிடக்கிறது மிஸ்ஸு, அதுக்கு அந்த பக்கம் கிடக்கிறது கோடி ரோட்ஸு. ஸோ எனக்கு கிடைச்ச நியூஸ் படி பார்த்தீங்கன்னா 5 டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கார்மேஸு, குந்தர், டாமினிக் மிஸ்டீரியோ, ட்ரிபிள் ஹைட்ஸு, ஜாக் கேபிள், கோடி ரோட்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்குலோடி அட்டாக் பண்ணியிருக்கிறாராம். என்னப்பா சொல்கிறேன், இவங்கெல்லாம் டாப் காய். அங்குலோடி இப்போ தான் வராரு, வந்த உடனே எல்லா டாப் காயும் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்களே, இது எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம ஜாக் கேபிள் இருக்கிறார்ல, அவர் அட்டாக் பண்ணி மண்டையிலேருந்து ரத்தம்லாம் வர மாதிரி காட்டிட்டு ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி போட்டிருக்காரு. அதாவது அங்கிள் ஹவுடி டபிள்யூபிள்யூ ஹேக் பண்ணி போட்ட மாதிரி. ஜாக் கேபிள் இன்றைக்கி செத்து போயிட்டாரு, நான் அடிச்சாட்டியில் அவர் செத்து போயிட்டாரு, ரிப் ஃபார் த ஜாக் கேபிள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரை சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு நிறைய பேர், அதாவது ஹேக் பண்ணி போட்ட மாதிரி, இதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பதறி போயிட்டாங்க. பட் ஆனால் அது ரியல் கிடையாது. ஸோ ஸ்டோரிக்காக இவர் அடிச்சாட்டியில் அவர் இந்த மாதிரி ஆகிட்டாராம். அதனால் இப்படி காட்டியிருக்கிறாங்க. ஜாக் கேபிள் 2024 ஜூன் 17 தோற்று போயிட்டாருன்னு. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக் கேபிள் இறந்த மாதிரி காட்டினது, கோடி ரோட்ஸ் அடிபட்ட மாதிரி காட்டுறது, கேர்மல் வைஸு மற்றும் குந்தர் இருக்கார் தெரியுமா, அவரும் அடிபட்ட மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்டில் போய் சண்டை போட்ட மாதிரி. இப்போ உண்மையிலே நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரங்கள்லாம் குந்தராக இருக்கட்டும், ஜாக் கேபிளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அங்கிள் ஹவுடி ஸ்டோரிக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஹீல் ரெஸ்லர்ஸ். பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், கரெக்ட், நம்ம அங்கிள் ஹவுடி ரிட்டர்ன் ஆகும்போது அட்டாக் பண்ண எல்லாருமே ஹீல் ரெஸ்லர்ஸ். அதுலேயும் அங்கிள் ஹவுடி அவங்களுடைய மைண்டில் போய் அட்டாக் பண்ண மாதிரி தான், மைண்ட் கேமிங் விளாடுற மாதிரி. நம்ம ஃபீட் மைண்ட் கேமிங் விளாடுறல, மைண்ட் கேமிங் அட்டாக் பண்ண மாதிரி தான். ஏன்னா கோடி ரோட்ஸ்லாம் அங்கே தனி ஃபீடு, இங்கே எல்லாருமே தனித்தனி ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கேரக்டரில் போய் அட்டாக் பண்ண மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. அதனால் இவங்க இப்போது அட்டாக் பண்ணவங்களில் யார் கூடயும் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி ஸ்டோரி போக வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் அவங்களுடைய மைண்டில் போய் என்ன பாருங்க, குந்தர்லாம் அடிபட்டு எப்படி கிடக்கிற மாதிரி கிடக்காருன்னு. எங்கள் அந்த மனுஷன்லாம் ப்ராக் லெஸ்னர் லெவலுக்கு இருக்கிறவர், அவரே அடிபட்டு கிடக்காரு, கோடி ரோட்ஸே அடிபட்டு கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி அவங்களுடைய மைண்டுக்குள்ளே போய் கேமிங் விளையாடுற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்களாம். அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த வாரம் இவங்கெல்லாம் அட்டாக் பண்ண மாதிரி காட்டலை. சும்மா இந்த அவங்க மைண்ட் கேமில் போய் அட்டாக் பண்ண மாதிரி ஒவ்வொரு ரெஸ்லரும் ஒவ்வொரு முறையில் அடிபட்ட மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதுலேயும் ஜாக் கேபிளுக்கு பண்ண விஷயம் இருக்குதே, உண்மையிலே ஹைலைட்டுப்பா. செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டீங்களப்பா, உண்மையிலேயே அதை மறக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாஸ்கையும் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸ்டாஃப் உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும், டபிள்யூபிள்யூ கிரியேட்டருக்கு தான் சல்யூட் அடிக்கணும்ல. அடுத்தது ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக காரணம், ஷோ ஆரம்பிச்சுட்டு நம்ம சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்துட்டார். வா தலைவா, நீ இல்லாமல் ரா இல்லாமல் நீ இல்லை, போர் அடிக்குது தலைவா. அவர் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கும்போது நல்லா இருந்தது. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் மாமா பார்த்தீங்கன்னா, ஐயா வந்துட்டியா, கால் சரியாயிட்டா, அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புங்க இந்தா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டார் போல இருக்குது. வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டில் கட்டி ஆடவா, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் உன் கையில் தராவா, இந்த சத்து ரோலன்ஸ் இது உனக்கு அப்படின்னு கொடுக்குற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு பேப்படியான
மணி இந்த பேங்க் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து அவருடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக டேமியன் பிரிஸ் கூட மோதுறாரு. டேமியன் பிரிஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே குழிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதில் ஒரு வேளை இப்போ செத் ரோலன்ஸ் மேட்ச் விளையாடினாலே ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா வின் பண்ண தான் வைக்கான். ஒரு வேளை செத் ரோலன்ஸுக்கு நெக்ஸ்ட் ஆப்பனண்ட் இல்லைல்ல, ஒருவேளை இதில் செத் ரோலன்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிட்டால் சம்மர்ஸ்லாம் பிளான் கொஞ்சம் மாறும், மேட்ச் கார்டும் நல்லா இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ டேமியன் பிரிஸ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்காருன்னா குந்தர் தான் சம்மர்ஸ்லாமில் ஹெவி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. குந்தர் வெர்சஸ் டேமியன் பிரிஸ் அந்தளவுக்கு கேட்கறதுக்கு நல்லா இல்லைல்ல. அதுவே வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக செத் ரோலன்ஸ் ஆகிட்டார்னா ஒரு டஃப் இருக்கும். செத் ரோலன்ஸ் வெர்சஸ் குந்தர், இது யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத கணிக்க முடியாது. அப்போ பார்க்கும்போது டேமியன் பிரிஸை விட குந்தர் என்ன பவராக இருக்காரு, டேமியன் பிரிஸ் தோற்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஆனால் இதில் பாருங்கள், செத் ரோலன்ஸ் பவர்ஃபுல்லாக இருப்பார், குந்தர் பவர்ஃபுல்லாக இருப்பார். குந்தருக்கும் செத் ரோலன்ஸுக்கும் மேட்ச் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் நடக்கலை. அதுக்கான சரியான நேரம் இது வந்திருக்குல்ல. அப்போது டபுள் பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் செத் ரோலன்ஸ்க்குமான அந்த நீண்ட நாள் ட்ரீம் மேட்சை பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நடத்தலாம். ஸோ அதனால் சொல்லப்படுது செத் ரோலன்ஸ் ஒருவேளை ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனால் சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா குந்தர் வெர்சஸ் செத் ரோலன்ஸ்க்கான அந்த ட்ரீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆல்ரெடி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரசன்மினியாக்கு முன்னாடி டைமில் பார்த்தீங்கன்னா குந்தர் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று ரசன்மினியாவில் கூட மோதுவேன்னு செத் ரோலன்ஸ் சொல்லியிருந்தார். பட் ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி பெறலை. டோட்டலாக ஸ்டோரியை மாறிட்டு இப்போ மீண்டும் இதற்கான டைமிங் வந்துருக்குது. செத் ரோலன்ஸ் மீண்டும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வெல்லுவாரா? இந்த மணி இந்த பேங்க் வேறு இருக்குல்ல, மணி இந்த பேங்கை வின் பண்ணுறவன் எவன் தெரில, வின் பண்ணி கேஷிங் பண்ணிடக்கூடாது, அது வேறு ஒரு மூலையில் இருக்குது. ஸோ அடுத்தது இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபிள்யூபிள்யூ இந்த மெயின் ஈவெண்ட்டில் ஹங்கிள் ஹவுடி இதை பண்ணாங்கல்ல, அது உண்மையிலேயே ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருந்தது. நல்லா இருந்துப்பான். ஹங்கிள் ஹவுடி ரிட்டன் ஆவார். டோ ஷைமிங்லாம் முடிஞ்சிட்டு ஒன்று ஜே ஊசோட அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஷோவை கிக் ஆஃப் பண்ணும்போது மேட் டைட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் செத் ரோலன்ஸ்க்கு மேட் டைட்டிலுக்கும் எக்ஸ்ட்ரீம் மேட்ச் முடிஞ்சோன்னே அப்படியே குட் பை காட்டுற மாதிரி முடிச்சானுங்கல்ல, அந்த மாதிரி முடிப்பானுங்க. ஆனால் சர்ப்ரைஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை யாருமே பார்க்கல. ஹங்கிள் ஹவுடி வந்து அந்த விளக்க தூக்கணுன்னா நமக்கு ஷோவை முடிச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறமா என்ன நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா, நான் சைடில் கொடுத்துருக்கிறேன். ஃபுல் வீடியோ போட்டால் காப்பிரைட் போட்டு விட்றானுங்க. நான் நாரப்பயலுங்க எனக்குனே வரானுங்க, ஆத்தாப்பங்க பெற்று போட்டுருக்கானுங்க போல இருக்குது காப்பிரைட் கொடுக்குறது, எனக்குனே வரானுங்க. சரி, அதனால் சின்னதாக வீடியோ போட்டு காட்டுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹங்கிள் ஹவுடி கேரக்டர் எல்லாமே வந்துடுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க வாயட் 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 வாயட்னு. ஸோ அதுக்கு ஹங்கிள் ஹவுடி பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஸோ போனதுக்கப்புறமா ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷம். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது, இது எங்களுக்கு ரொம்ப ஆசம், இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரிபிள் ஹெச் பண்ணதுனால ஷோ இன்றைக்கி ஹிட் ஆகிடுச்சு. ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சோஷியல் மீடியாலையும் ஹங்கிள் ஹவுடியோட ரிட்டனை ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா நேர்த்தியாக பண்ணிட்டாங்க டபிள்யூபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீட்டில் சந்திக்கலாமா? டாடா நண்பா. ஏப்பா, இந்த சொல்ல மாட்டேன், நம்மளுடைய அதர் சேனல் கப்புள்ஸ் சேனலில் இன்றைக்கி கூட காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் எண்டு இல்லைன்னா தெரியுது பார்த்தீங்களா, வட்டமாக இருக்கா? ஓ, இந்த பக்கம் இருக்குதா? சரி, ஏதோ ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் நான் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணி